ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் மல்டி லெவல் கியூ ஷெட்யூலிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மக்கிட்ட ரெண்டு டைப்பான ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ஃபோர்க்ரவுண்ட் ப்ராசஸ், இன்னொன்று பேக்ரவுண்ட் ப்ராசஸ். நம்பர் ஆஃப் ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ரவுண்ட் ராபின் அப்படின்னு நம்பர் ஆஃப் ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரே ஒரு ரெடி கியூ தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியூவை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனை நம்ம முன்னாடி விட இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். அப்படிங்கிறது தான் இந்த மல்டி லெவல் கியூ ஷெட்யூலிங். இந்த ப்ராசஸ்லாம் எந்த பேசிஸில் நம்ம பிரிக்கிறோம், ஒவ்வொரு டைப்பாக பிரிக்கிறோம் அப்படின்னா அதோட ரெஸ்பான்ஸ் டைம் நீடை வச்சும் இந்த ஷெட்யூலிங் அல்காரிதமை இது மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சும் ஒவ்வொரு ப்ராசஸையும் தனித்தனி கியூவாக நம்ம பிரிக்கிறோம். அதிகமான ப்ரியாரிட்டி இருக்க ப்ராசஸ் எல்லாம் ஒரு கியூ, கொஞ்சம் மீடியம்னா இன்னொரு கியூ, இல்லை லோவர் ப்ரியாரிட்டி அப்படின்னா அதுக்கு இன்னொரு கியூ அப்படின்னு ஒவ்வொரு ப்ராசஸோட ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி ப்ராசஸ்க்கு வெவ்வேறு கியூவாக நம்ம பிரித்து கொடுக்குறோம். இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு கியூ செட்டுக்கும் வெவ்வேறு ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ். இப்போ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ப்ராசஸ்லாம் ஒரு செட்டாக இருக்கா, அதுக்கு ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங்கோ இல்லை ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்கோ மெயின்டைன் பண்ணுறோம். லோவஸ்ட் ப்ரியாரிட்டியா அதுக்கு ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் இருந்தால் போதும் அப்படின்னு ஒவ்வொரு ப்ராசஸ் கியூவுக்கும் ஒவ்வொரு டைப்பான ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ ப்ராசஸ்க்கெல்லாம் ஒரு கியூ, ஒவ்வொரு ப்ராசஸ் செட்டுக்கும் ஒரு கியூ, அந்த ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ்க்கு ஒரு கியூ அப்படின்னு மல்டி லெவல் ஆஃப் கியூஸ் இருக்கிறதுனால இதை மல்டி லெவல் கியூ ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிளில் இன்னும் கிளியராக புரியும். நம்ம இன்டரப்ட் மாதிரி ப்ராசஸை சிஸ்டம் ப்ராசஸ், இப்போ ஒரு இன்டரப்ட் அக்கர் ஆகுது அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த இன்டரப்டை தான் நம்ம சிபியு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸை சிஸ்டம் ப்ராசஸில் வெய்யி. ஒரு விஎல்சி பிளேயர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு இன்டராக்டிவ் ப்ராசஸை செகண்ட் கிரேடில் வெய்யி. இல்லை ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான் நடக்கணும் அப்படின்னா அதை பேட்ச் ப்ராசஸ்னு போட்டு ஒரே கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் எல்லாம் லோவர் ப்ரியாரிட்டி ஜாப்ஸ் எல்லாம் பேட்சாக பண்ணி அதை லோவர் ப்ரியாரிட்டியாக வெய்யி அப்படின்னு சொல்லி ப்ராசஸை நம்மக்கிட்ட இருக்க செட் ஆஃப் ப்ராசஸஸை நம்ம வெவ்வேறு கியூஸாக வச்சுருக்கோம். ஒவ்வொரு கியூக்கும் ஒவ்வொரு ஷெட்யூலிங் அல்காரிதமை மெயின்டைன் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிளில் சிஸ்டம் ப்ராசஸ்க்கு ரவுண்ட் ராபின் அல்காரிதமும், ஒரு இன்டராக்டிவ் ப்ராசஸ்க்கு ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டும், பேட்ச் ப்ராசஸாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்ற டெக்னிக்கில் நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷெட்யூலிங்கில் இருக்கிற பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கியூவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சாதான் அடுத்த லெவல் ஆஃப் ஜாப்ஸை, அடுத்த லெவல் கியூவை சிபியு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே காலியானால் தான் கடைசியாக இருக்க இந்த லோவர் ப்ரியாரிட்டியில் இருக்கிற ஜாபு எக்ஸிக்யூட் ஆக முடியும். அப்போ இதில் என்ன ஆகும்னா ஸ்டார்வேஷனுங்கிற ப்ராப்ளம் அக்கர் ஆகும். அப்போ லோவஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கிற ஜாபு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். இந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ண கிரியேட் ஆனது தான் மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ ஷெட்யூலிங். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.